மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே உச்சநீதிமன்றம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கேட்டிருக்கு. என்னென்னா, இந்த வண்டி வச்சுருக்க ஊரா பல பேர் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறது இல்லை, ஆக்சிடென்ட் ஆனால் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கிறது இல்லை. அதனால பெட்ரோல் போடும்போது இந்த வண்டி இன்சூரன்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் பெட்ரோல் போடுவோம்ன்ற ஒரு நடைமுறையை நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டாராமலா. நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னு எல்லாருக்கும் பக்குன்னு ஆகிப்போச்சு. யோ, என்னையா இது புதுசாக இருக்குது அப்படின்னு மழை அவங்களுக்கு தோன்ற கருத்தை பூரா பதிலாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வண்டி வாகனத்தில் போகிறோம் வரோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, கை போகுது கால் போகுதுன்றப்போ அந்த சமயத்தில் வந்து அது உதவும். இன்சூரன்ஸ் எதுக்கு போட சொல்லுவாங்க, நம்ம நல்லதுக்கு போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக கொண்டு வந்தால் கொஞ்சம் மக்களுக்கு நல்லா தான் இருக்கும். கடுமையான சட்டங்கள் ஆக்கப்பட்டால் தான் மக்களும் திருந்துவாங்க, நம்மளும் திருந்துவாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டியே இருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போக வேண்டிய இருக்கும். அவனுக்கு வண்டியில் பெட்ரோல் டீசல் இல்லாமல் இருக்கும். அவன் டக்குன்னு போய் ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகலாமான்னு தான் போய் பார்ப்பான். அங்கே போய் இன்சூரன்ஸ் இருக்குது அது இருக்கான்னு போய் செக் பண்ணக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மணிக்கூர் கணக்காகும். அது வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா பெட்ரோல் போடக்கூடாது அப்படின்ட்டு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வந்து அது ஒரு சாத்தியக்கூறாட்டு கிடையாது. என்ன கஷ்டம், மக்கள் டிரைவர் மாதம் தான் பாதிக்கும். டெய்லி நமக்கு போய் இன்சூரன்ஸ் கொண்டு பேப்பரை கொண்டு போய் பல்கில் காணிச்சு பெட்ரோல்லாம் போட முடியாது. பெட்ரோல் நிலையத்தில் போய் 10 பேர் நிற்கிற இடத்துல 15 பேராக போய் கூட்டத்தை தான் உண்டாக்க முடியுமே தவிர மக்களுக்கு பெட்ரோலை விநியோகம் பண்ணி மக்களுடைய அன்றாட போக்குவரத்தை சீர்திருத்தம் இது எந்த வகையிலையும் ஒத்துக்கிடாது. இன்சூரன்ஸ் இருந்தால் தான் பெட்ரோல் போடணும்னு அன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி வந்தால் வாங்க சட்டம் நல்ல இதானு. இப்போ வந்து இன்சூரன்ஸ் இருந்ததா பம்பிலெல்லாம் பெட்ரோல் அடிப்புன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், அது ரொம்ப நல்ல விஷயம். புது வண்டிங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிற வண்டிங்களுக்கு வந்து சாத்திக்கப்படலாம். பழைய வண்டி 10 வருஷம் 15 வருஷம் வச்சுருக்கிறவங்கலாம் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ண தான் பண்ணணும்னா அது உங்களுக்கு வந்து பெட்ரோல் போட முடியாது, வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கும். அந்த மாதிரி ஒன்று வந்தால் நிற்காது, நடைமுறைக்கு நிற்காது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கார்டில் பெட்ரோல் போட முடியுமா? நான் எல்லாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இது நல்ல திட்டம் தான் அவங்க பண்ணுறது. பெட்ரோல் பங்கில் இன்சூரன்ஸ் இல்லைனா போட மாட்டாங்கிறது நல்ல வரவேற்கிறது தான் அது. ஏன்னா இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேர் தெரியறதில்ல, சரிங்களா? அது ஆக்சிடென்ட் அப்புறம் தான் இன்சூரன்ஸ் யாருமே தெரியுது. அதனால் இது திட்டம் நல்ல திட்டம் தான், நல்லா வரவேற்கலாம். ஆனால் அது வரவேற்கிற விஷயம் தானே. அது எப்படி பார்க்குறேன்னா, இன்சூரன்ஸ் போட்டால் தான் பெட்ரோல் பண்ண வந்து அது வந்து ரொம்ப ரூல் வந்து ஓவராக இருக்காது, அது செட் ஆகாது. இல்லை, இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ வந்துட்டு நிறைய பேர் அது சஃபர் ஆகுறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட அதை கிளைம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான்.